ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோல்டு வெல் அபிஷியல் சேனல். நீங்க பதில என்ன பார்க்க போறோம்னா, இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகரா கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் யாரு? டொனால்ட் ட்ரம்ப் அப்படி என்னதான் அமெரிக்கால பண்ணிட்டு இருக்காரு? அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். அதே மாதிரியே IMF ஒரு முக்கியமான டேட்டா கொடுக்கறாங்க. இது சைனா, யுஎஸ், ரஷ்யா எல்லாத்தையுமே பின்னுக்கு தள்ளி இந்தியா கூடிய விரைவில் ஒரு மிகப்பெரிய வளரும் நாடாக மாறும் அப்படின்னு சொல்லி டேட்டா கொடுக்கிறார். அதனுடைய ரியாலிட்டி என்ன? அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட், ரீசன்ட் டைம்ல டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஒரு முக்கியமான ஷாக்கிங் அப்டேட் உலகத்துல இருக்க எல்லா நாட்டுக்கு கொடுக்கிறார். யாரெல்லாம் அலுமினியம் மற்றும் எஃகு ரெண்டையும் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவர்கள் எல்லாத்துக்குமே 25% இனி டாக்ஸ் போட போறோம், எல்லாத்தையுமே அமெரிக்கால தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கொடுக்கிறார். இந்த நியூஸ்னால இந்தியா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகரா கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. கரெக்டா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 87.92 பைசாவுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு இது போனதே இல்ல. கரெக்டா சொல்லணும்னா 2022 இருந்து 2024 இந்த 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 4 ரூபாய் மட்டும்தான் டவுன் ஆச்சு. 80ல இருந்து 84 வரைக்கும் தான் போச்சு. பட் இந்த 2 மாசத்துல கரெக்டா சொல்லணும்னா இந்த 2 மாசத்துல இந்திய ரூபாயின் மதிப்பு கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 ரூபாய் டவுன் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். இதனால இந்தியா என்ன முடிவு பண்றாங்க, நம்ம இப்படியே இருந்தா ஆகாது, இந்தியாவினுடைய பொருளாதாரம் டோட்டலா டவுன் ஆயிரும் அப்படிங்கிற காரணத்தினால ரெப்கோ ரேட்டை டவுன் பண்றாங்க. கிட்டத்தட்ட 25 பாயிண்ட் டவுன் பண்றாங்க. அதனால 6.25% இப்போ ரெப்கோ ரேட் இருக்குது. இதன் மூலமா இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில ரிசர்வ் பேங்க் இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. டாக்ஸ் போட்டங்காட்டி தான் இது எல்லாமே டவுன் ஆகுதான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அமெரிக்கால பெடரல் பேங்க் இருக்கு. ஆக்சுவலா இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையே மேக்சிமம் குறைக்க மாட்டாரு. அதுக்கு காரணம் டாலருடைய பவர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு வருது. ஏன் அப்படின்னா, உலகத்துல இருக்க 6 முக்கியமான நாடுகள் தன்னுடைய கண்ட்ரியில அவங்களுடைய மதிப்பை கீழே இறக்கிட்டோம்னா நம்மளுடைய டாலருடைய வேல்யூ அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி அவர் நம்புறாரு. அதுவும் முக்கியமா பிரிட்டிஷனுடைய பவுண்டு, அதே மாதிரி கனடாவுடைய டாலர், அதே மாதிரி ஸ்வீடிஷ் உடைய கிரோனோ, அதே மாதிரி சுவிஸ் உடைய பிராங்க், இந்த மாதிரி 6 கண்ட்ரியில அவர்களுடைய வேல்யூ தொடர்ந்து குறைஞ்சிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் உலகத்துல இருக்க எல்லா நாட்டுக்குமே அவர் டாக்ஸ் போறாரு. அதனாலதான் இது ஒரு முக்கியமான காரணமா எல்லாரும் நம்புறாங்க. அதே மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே எல்லாரும் வெளியே ஒன்னா சீனாவுக்கு போறாங்க, இல்லைன்னா அமெரிக்காவுக்கு வராங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா சீனாவினுடைய மதிப்பு டாலருக்கு நிகரா கிட்டத்தட்ட ஒன்லி அவங்களுடைய மதிப்புல ஜஸ்ட் 6.98 தான் இருக்கு. அந்த அளவுக்கு படு கம்மியா இருக்கு. அதனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே சைனாவுக்கு தான் போறாங்க. அதே மாதிரியே டாலர் நம்ம எப்பவுமே பவர் குறையக்கூடாது, நம்ம தான் கெத்தா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர்கள் இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரியே எப்பெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் அவர் பதவி ஏற்க வராரோ, ஆல்ரெடி 2018 இருந்து 2022 வரைக்கும் அந்த 4 வருஷத்துல மட்டும் டாலருடைய வேல்யூ கிட்டத்தட்ட 13% அதிகரிச்சிருக்கு. அப்போ இதே மாதிரிதான் எல்லா நாடுகளுக்கு டாக்ஸ் போட்டாரு. இப்போ அதே மாதிரியே மீண்டும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா பேசிக்கா சொல்லணும்னா இந்தியாவுக்கு இதனால என்னப்பா பாதிப்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே டவுட் வரும். அதாவது இது சாதாரண மனுஷன்ல இருந்து சாதனையாளன் மிகப்பெரிய பிசினஸ் மேன் வரைக்கும் எல்லாத்துக்குமே பாதிப்பு ஏற்பட போகுது. அதுவும் முக்கியமா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தான். ஏன் அப்படின்னா நமக்கு அதிகமா இருக்கிற பிரச்சனையே கச்சா எண்ணெய் தான். கச்சா எண்ணெய் இந்தியாவில 10% மட்டும்தான் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. பேலன்ஸ் 90% நம்ம வெளிநாட்டுல இருந்தா இம்போர்ட் பண்ணி வாங்குறோம். அப்படிங்கிறப்போ நம்ம டாலர் நம்ம கிட்ட அதிகமா கையில் இருப்பு இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட ரூபாய் தான் அதிகமா இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி உலகத்துல இருக்க எல்லா கச்சா எண்ணெயுமே பேசிக்கா டாலர்ல இருந்து தான் எல்லாருமே வாங்குறோம். அப்படிங்கிறப்போ டாலர் நம்ம கையில் இல்லைன்னா இந்திய ரூபாய் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம டாலருக்காக அதிக காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இது கச்சா எண்ணெயுடைய விலையை அதிகரிக்கும். அதே மாதிரியே இந்தியா டீசல் மற்றும் பெட்ரோல் விலையை அதிகரிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும். அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறுச்சுன்னா போக்குவரத்தினுடைய விலை எல்லாமே ஏறும். அதனால இந்திய மக்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு மிகப்பெரிய பாதிப்படைவாங்க. அதே மாதிரியே இந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, அதிகமா இம்போர்ட் பண்ற எல்லா பொருளுக்குமே இது ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அதே மாதிரியே இந்த பிரச்சனை இது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல நிறைய பேர் வந்து இந்தியர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம டாலர் தான் அவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம இந்திய ரூபாய இங்கிருந்து அதிகமா வந்து அந்த நாட்டுக்கு கொடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, வெளிநாட்டுல நிறைய பேர்த்திட்ட வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கடன் வாங்கியிருக்கும். அது எதற்காகனா ஒரு சில பெரிய ப்ராஜெக்ட் வந்து தனியா பண்ண முடியாது, அதனால அவர்கள் 2 பேரும் சேர்ந்து பார்ட்னரா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இந்தியா வந்து வெளிநாட்டுல கடன் வாங்கியிருப்பாங்க. அப்படி அதை கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை திருப்பி கட்டும்போது இந்தியாவிலிருந்து அதிகமான காசையும் பணத்தையும் வெளிநாட்டுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அதுலயும் ஒரு சில பாசிட்டிவ் இருக்கு. அது யாருக்குன்னா, இந்தியால இருந்து யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ அவர்களுக்கு பணம் வந்து ரொம்ப அதிகமா கிடைக்கும். ஏன்னா டாலர்ல தான் வெளிநாட்டுல பணம் கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப அது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரியே பர்சனலா உங்க குடும்பத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அதே மாதிரி உங்க பிசினஸ் டெவலப்பா இருக்கும், ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதனால நம்ம எப்பெல்லாம் வெளிநாட்டை சார்ந்து நம்ம இம்போர்ட் பொருட்களை அதிகமா வாங்கிட்டு இருக்கோமோ அப்பெல்லாம் உலகத்துல எங்கெங்க பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கும். எப்போ இம்போர்ட்டை குறைச்சிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் அதிகம் பண்றோமோ அப்பதான் நம்ம நாட்டினுடைய தேவை உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுக்கும் அதிகரிக்கும். இப்ப வந்து ஏன் வந்து அமெரிக்கா வந்து உலக நாட்டை எல்லாத்தையும் டாமினேட் பண்றாங்க அப்படின்னா, அவர்கள் வந்து எக்ஸ்போர்ட் வந்து அதிகமா பண்ணலினாலும் அவர்கள் எல்லா நாட்டையுமே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இந்தியாவும் அமெரிக்காவும் ட்ரேட் வந்து காலங்காலமா பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் முக்கியமா இந்தியா வந்து 2018 இருந்து 2022 வரைக்கும் 2 நாடுமே சேர்ந்து ஜஸ்ட் 5% மட்டும்தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 2022க்கு அப்புறம் டோட்டலா மாற ஆரம்பிச்சது. அதாவது கரெக்டா சொல்லணும்னா அமெரிக்கா வந்து தன்னுடைய பொருளாதாரத்துல 11% இந்தியாவுக்கு வந்து ட்ரேட் பண்ணாங்க. ஆனா இந்தியானால 2% மட்டும்தான் பண்ண முடிஞ்சது. இத கரெக்டா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 2 நாடுமே சேர்த்து 230 பில்லியன் டாலருக்கு மேல நம்ம ட்ரேட் பண்ணிருக்கோம். ஆனா இந்தியானால எக்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சது ஜஸ்ட் 30 பில்லியன் டாலர் தான். ஆக்சுவலா இந்தியாவும் அமெரிக்காவும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய யுத்திய நம்ம நாடு டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கையாண்டாங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டாக்ஸ் வந்து அவர்களுக்கு அமெரிக்காவுக்கு எந்தெந்த பொருட்கள்லாம் அவர்கள் இறக்குமதி பண்றாங்களோ அங்க வந்து டாக்ஸ் போட்டாங்க. ஆக்சுவலா அது கரெக்டா சொல்லணும்னா விவசாயத்துக்கு 30%, சுரங்கத்துக்கு 10%, ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு வந்து 30% வந்து இந்தியா வந்து வரி போட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு காசு அதிகமா தேவை, இப்படி போட்டோம்னா அதிகமா வந்து நம்ம காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில வந்து இந்தியா அந்த மாதிரி பிளான் பண்ணாங்க. பட் அமெரிக்கா வந்து வேற ஒரு யுத்திய கையாண்டாங்க. ஆக்சுவலா இந்தியா மேல எந்தெந்த பொருட்கள்லாம் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல போட்டிருந்தாங்க. அதாவது கரெக்டா சொல்லணும்னா ஜஸ்ட் வந்து விவசாய பொருட்களுக்கு 3%, சுரங்கத்துக்கு வந்து 0.5%, நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு 5% மட்டும்தான் டாக்ஸ் போட்டாங்க. அதனால அவர்கள் வந்து எளிதா வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருந்துச்சு. பட் இந்தியா வந்து இந்த இடத்துலயே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தையும் சந்திச்சது. இந்தியா வந்து டாலருக்கு நிகரா நிறைய பிரச்சனையை வந்து சந்திச்சுட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து IMF ஒரு முக்கியமான டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வளரும் நாடா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் முக்கியமா சைனா, ரஷ்யா, US இந்த நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதல் இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவர்கள் கொடுக்கிற டேட்டா படி பாத்தீங்கன்னா 2020ல இந்தியாவினுடைய வளர்ச்சி உள்நாட்டு உற்பத்தி ஜஸ்ட் $2.7 trillion மட்டும்தான் இருந்துச்சு. பட் 2025ல அரௌண்ட் $4.2 trillion அளவுக்கு மாறும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பிரிடிக்ட் பண்றாங்க. இது இந்தியாவினுடைய வளர்ச்சியை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவர்கள் இதை எப்படி வந்து கால்குலேட் பண்றாங்கன்னா, இந்தியா ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாட்டுல எவ்வளவு பொருட்களை உற்பத்தி செய்யறாங்கன்னு பாப்பாங்க. அதே மாதிரியே பொருட்கள் உற்பத்தி செஞ்சாலும் இதுல நிறைய வந்து எவ்வளவு கடன் வாங்கி பொருட்களை உற்பத்தி செய்யறாங்க. இந்த 2 ரேஷியோ வச்சுதான் அந்த நாடு வந்து டெவலப் ஆகுமா இல்லையா அப்படிங்கறத IMF வந்து பிரிடிக்ட் பண்ணிருக்காங்க. அந்த வரிசையில இந்தியா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்குன்னு தான் சொல்லலாம். அதே மாதிரியே அமெரிக்கா வந்து 2020 போது அவங்களுடைய பிரிடிக்ஷன் படி ஜஸ்ட் வந்து $20 trillion வந்து உற்பத்தி வந்து அதிகமா இருந்திருக்கு. அதே வந்து 2025 போது கிட்டத்தட்ட $30 trillion மேல அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க. பட் அந்த நாட்டினுடைய கடன் விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு மற்ற நாட்டை கம்பேர் பண்ணும்போது. அது கிட்டத்தட்ட 130% இருந்து இப்போ 124% குறைஞ்சிருக்கு. அவ்வளவு கடனை வந்து அமெரிக்கா வாங்கி வச்சிருக்காங்க.
இவர்கள் மட்டும் சலைச்சவங்க கிடையாது. சைனா வந்து 2025 போது கிட்டத்தட்ட $20 trillion மாறும் அப்படின்னு சொல்லி predict பண்றாங்க. பட் அவர்களுடைய கடன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் கரெக்டா சொல்ல போனா கிட்டத்தட்ட 40% மேல கடன் வந்து அதிகமா வாங்கி வச்சிருப்பதாக ஒரு முக்கியமான prediction சொல்றாங்க. அதே மாதிரியே இப்ப உலகத்துல 4வது ஒரு மிகப்பெரிய பொருளாதார நாடு இருக்கிறது அது ஜப்பான் தான். ஆனா ஜப்பானுடைய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்கு காரணம் அந்த நாட்டினுடைய பாப்புலேஷன்ல ஒர்க் பண்றவங்க அரௌண்ட் 10 to 12% தான் இருக்காங்க. அதே மாதிரியே அந்த நாட்டினுடைய ஆவரேஜ் ஏஜே வந்து பாத்தீங்கன்னா இப்போ 48 வயசு வரைக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுதான் ஜப்பானுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரியே நம்ம நாடு வந்து இவ்வளவு பெரிய வளர்ச்சியை நோக்கி முன்னோக்கி போயிட்டு இருந்தாலும் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம நாட்டினுடைய வறுமை தான். ஏன் அப்படின்னா நம்ம நாட்டினுடைய வறுமை இப்ப மட்டும் கரெக்டா சொல்லணும்னா 80 கோடி பேர் ரேஷன் அரிசி தான் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நிலைமையில் தான் இந்தியா வந்து இருக்கு. ஆக்சுவலா நம்ம நாட்டினுடைய ஓவரால் பாப்புலேஷன்ல 10% மக்கள் வந்து கிட்டத்தட்ட 50 to 60% நாட்டினுடைய ஜிடிபி அவர்கள் கையில் தான் வச்சிருக்காங்க. பேலன்ஸ் 90%, அதாவது மிடில் கிளாஸ், அது லோ மிடில் கிளாஸ், இந்த மாதிரி லோயர் கிளாஸ், இவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் பேலன்ஸ் இருக்கு 90% ஆக்குபை பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வறுமை இருக்கு. அதே மாதிரியே நம்ம நாட்டினுடைய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா தனிநபர் வருமானம். ஆக்சுவலா ஆவரேஜா சொல்லணும்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 to 2 லட்சம் வரைக்கும் மட்டும்தான் வாங்குறாங்க. அதாவது இது யுஎஸ் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 70 to 80 லட்சம் வந்து வருஷத்துக்கு வாங்குறாங்க ஆவரேஜ் சேலரியே. அப்படிங்கிறப்போ தனிநபர் வருமானம் இந்தியாவுல எவ்வளவு கம்மியா இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வேலையே இல்லாம இருக்காங்க. அதுவும் கரெக்டா சொல்லணும்னா 10% மேல நம்ம நாட்டினுடைய பாப்புலேஷன் 140 கோடிக்கு மேல இருக்கு. அதுல 20 கோடி பேருக்கு மேல வேலை இல்லாம சிக்கி தவிக்கிறாங்க. இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்கள் இந்தியாவுல தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே வந்து இந்தியா எப்படி புரிஞ்சுக்கிட்டு இவர்களுக்கு ஏத்த மாதிரி வந்து பட்ஜெட்டை மாத்துவாங்களோ அல்லது வருங்கால திட்டம், எதிர்கால திட்டம், இது எல்லாத்தையும் எப்படி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்துதான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.